வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி மற்றும் பலருடைய நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தான் விக்ரம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸே இல்லாத ஒரு தமிழ்நாடா, போதைப் பொருளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு கமல்ஹாசன் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியாப்பட்ட கமல்ஹாசனை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே கொன்னுடுறாங்க. கமலை மட்டும் இல்லை, சில போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் இந்த மர்ம கும்பல் கொன்னிருப்பாங்க. யார் இதெல்லாம் செய்யறது, எதுக்காக செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டா நம்ம தலை ஃபகத் ஃபாசில் வராரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுடைய தலைவனா விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்றில் கமல் சாரை வச்சு படம் பண்ணனா என்ன பண்ணுறது, எந்த கதையை போய் சொல்கிறது, எந்த கதையை சொன்னாலும் எந்த சீனை சொன்னாலும் இது அந்த ஹாலிவுட் படத்தில் இருக்குது, கொரியன் படத்தில் இருக்குது, ஜாப்பனீஸ் படத்தில் இருக்குதுன்னு சொல்லுவார். எப்படியாப்பட்ட ஒரு கதையை சொன்னாலும் அவர் ஏற்கனவே எல்லா விதமான கதையிலையும் அவர் நடிச்சிட்டாரு, எல்லா விதமான கேரக்டரும் அவர் பண்ணிட்டாரு. அவர் பண்ணாத ஒரு கேரக்டரில், அவர் நடிக்காத ஒரு கதையில் அவர் நடிக்க வைக்கணுன்றதுக்காக 3 மாதம் டைம் கேட்டு வாங்கி இந்த கதையை ரெடி பண்ணி கமல் சார்கிட்ட சொல்லி ஓகே பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கதையும் ஸ்டோரி பிளாட்டும் தான் ஒரே மாதிரி இருக்குதே தவிர இந்த படம் இன்னைக்கு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கு, பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது, கலெக்ஷன் ரீதியாகவும் பெரிய சாதனையை படிச்சிருக்கு. ரிலீஸ் ஆன 4 நாளில் வேர்ல்டு வைஸில் 200 கோடியை கலெக்ஷன் தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் ரிலீஸ் ஆன RRR, KGF 2, பீஸ்ட் போன்ற படத்துடைய கலெக்ஷன் சாதனையை இந்த படம் முறியடிச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு முழுக்க காரணம் இந்த படத்தோட மேக்கிங்கும், ரைட்டிங்கும், ஸ்க்ரீன் பிளேவும், ஸ்டார் காஸ்டிங்கும் லோகேஷ் கனகராஜும் கமல்ஹாசனும் தான். இந்த படத்தில் நடிப்புக்காக குறிப்பிட்டு ஒருத்தருடைய பேரை சொல்லி இவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் சின்ன கேரக்டரில் நடித்தவங்க கூட அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லா கதாபாத்திரத்துக்குமே ரைட்டிங்கில் முக்கியத்துவம் கொடுத்து தான் லோகேஷ் கனகராஜ் எழுதியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? இல்லை ஃபகத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்காருன்னு என்ன சொல்ல சொல்கிறீங்களா? இல்லை விஜய் சேதுபதி தான் நல்லா நடிச்சிருக்காருன்னு என்ன சொல்ல சொல்கிறீங்களா? இவங்க 3 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸு. எப்படி நடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வேணும்னா சில ஹைலைட்டடான சீன்க மட்டும் நான் சொல்றேன். கமல்ஹாசனுடைய மகன் இறந்து போயிருப்பாரு. அந்த சாவுக்கு வந்தவங்க எல்லாம் வெளியே உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அவருடைய பேர குழந்தைக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறதுனால அதிகமான சவுண்ட் அந்த குழந்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெளியே உட்காந்து அழுகிறவங்களுடைய சத்தம் அந்த குழந்தைக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக கமல்ஹாசன் ஒரு வேலையை பார்ப்பாரு. அந்த சீன் ஆகட்டும், இது என்ன என் மகனை கொன்னதுக்காக பழி வாங்குற ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு நினைச்சிட்டிங்களா? அப்படி இல்லை. பல மில்லியன் வருஷ கணக்காக போராடி தான் குரங்குலேருந்து நம்ம மனுஷனாவே மாறணும். இந்த ட்ரக்ஸ் இப்படியே தொடர்ந்தா மறுபடியும் மனுஷன்லேருந்து குரங்காவே ஆயிடுவோன்ட்டு இந்த ஸ்டோரிக்காக கமல்ஹாசன் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாரு. அந்த சீன் ஆகட்டும், ஒரு கேரக்டரு ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்டுரை வச்சு எல்லார் காலுடைய நரம்பை கட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் கடைசியில் கமல்ஹாசனுடைய காலை கட் பண்ணுறதுக்கு வரும். அப்போ அந்த கேரக்டரை பார்த்து கமல்ஹாசன் சேரி பாஷையில் ஒரு டைலாக் பேசுவார். அந்த சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி கிட்ட 1986 இதே கமல் நடித்து வெளியே வந்த விக்ரம் படத்தில் வர டைட்டில் சாங்கில் வர டைலாக்கை கமலை சொல்லுவார். அந்த நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையை சூடும்ன்ற டைலாக்கு அதை கமல் வாயில் இப்போ கேட்கும்போது உண்மையிலே புல்லரிச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அதே போல் ஃபகத் ஃபாசிலுக்கும் விஜய் சேதுபதி கூட நிறைய சீன்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதி கிட்ட நீங்கள் பையன் வீடா பொண்ணு வீடான்னு கேட்பாரு. அந்த சீனுக்கு லீடா மறுபடியும் கிளைமேக்ஸில் நான் பொண்ணு வீடு அப்படின்னு ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவார். அந்த சீன் ஆகட்டும், விஜய் சேதுபதி தன்னை டாக்டரா சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேஷண்ட்டாக போன ஒருத்தரை இன்னொரு டாக்டர் கிட்ட போக சொல்லுவார். நீயே டாக்டர் தானே, என்னையா இன்னொரு டாக்டர் கிட்ட போக சொல்கிற அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்லை அன்றைக்கி நான் காலேஜுக்கு போகல, அந்த சப்ஜெக்ட் நான் அட்டன் பண்ணல அப்படின்னு அவர் ஸ்டைல்லே சொல்லியிருப்பாரு. இந்த சீனுங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சீன் இந்த படத்தில் இருக்குது. மொத்த படத்தையே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்த்தாகணும். கமலுக்கு 67 வயசுனா அதை கமலாலேயே நம்ப முடியாது, நம்மளாலேயே நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக இந்த ரோப்புலேருந்து கட்டி தொங்குறது, அதே போல் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் குதிக்கிறது, இந்த மாதிரி சீனுங்களெல்லாம், ஆக்ஷன் சீனுங்கள்லாம் நல்லாவே சிறப்பாக நடிச்சிருக்காரு. கமலுடைய நடிப்புக்காகவும் அவருடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நிச்சயமாக அவருக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் தமிழ் சினிமாவில் என்றைக்குமே இருக்கத்தான் செய்யும். இந்த படத்தை 1986 இதே கமல் நடிப்பில் இதே விக்ரம்ன்ற பேரில் வந்த படத்தோட செகண்ட் பார்ட்டாக தான் சொல்கிறாங்க.
இந்த படத்திலே அதுக்குண்டான லீடெல்லாம் காட்டுறாங்க. அதே போல சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் எடுத்த கைதி படத்தோட சீக்வன்ஸும் இந்த படத்துல கண்டினியூ ஆகுறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கைதி படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் இந்த படத்துல உள்ள காட்டியிருக்காங்க. கார்த்தியை மட்டும் காட்டல, அவருடைய வாய்ஸ் மட்டும் தான் வருது. மேபி அடுத்த பாட்டில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை கூட இந்த படத்தில் அவங்க முழுசாக முடிக்கல. கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்தால் மட்டும்தான் இந்த படத்தோட மொத்த கதை என்னன்றது தெரிய வரும். இந்த படத்தில் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஒரு கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா அது கமல் வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி ஹோம்மேடை பற்றி தான் சொல்லி ஆகணும். அந்த லேடி ஹோம்மேடுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன்லேயே தெரியுது லோகேஷ் கனகராஜுடைய ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. ஏன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு வைக்காத மாசான ஒரு பில்டப் சீனு, விஜய் சேதுபதிக்கு வைக்காத மாசான ஒரு பில்டப் சீனு, ஏன் கமல்ஹாசனுக்கே வைக்காத மாசான ஒரு பில்டப் சீனை அந்த லேடி ஹோம்மேடுக்கு வச்சிருக்காரு. இவங்க 3 பேருக்கும் விசில் அடிச்சாங்களோ இல்லையோ, அந்த லேடி ஹோம்மேடுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்கு தியேட்டரு அல்லோல சில்லோல ஆகி போச்சுன்னா பார்த்துங்க. இந்த படம் இந்த அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வழக்கமாக சொல்கிற அந்த 5 டெக்னீஷியனுங்க தான். ஒன்று, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கிரீஷ் கங்காதரன். 2வது, இந்த படத்தோட எடிட்டர் பிலோமின் ராஜ். 3வது, இந்த படத்தோட ஸ்டென்ட் மாஸ்டர் அன்பறிவு. 4வது, இந்த படத்துக்காக செட் ஆர்ட் ஒர்க்குங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத கன்னெல்லாம் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அவ்வளோ செட் ஒர்க்கு டீப்பாக போய் பண்ணியிருக்காங்க. என்னடா 5 டெக்னீஷியன் சொன்னேன், 4 பேரை தான் சொன்னேன். இன்னொருத்தர் யாருன்னு கேட்குறீங்களா? வேற யார்? நம்ம அனிஜி தான். அனிருத்துக்கு இந்த படத்தில் பெருசாக பாட்டுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தில் பாட்டே இல்லை. அந்த பத்தலைன்ற ஓப்பனிங் சாங் கூட கமலே எழுதி அவரே பாடியிருக்காரு. அவரே எழுதுனதுனால கொஞ்சம் அரசியல் பேசிட்டார் அந்த பாட்டில். அது எதனா பிரச்சனை ஆகுதுன்னு கட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏற்கனவே படம் 3 மணி நேரம்க்குன்னு டூரேஷன் பிரச்சனையால் கட் பண்ணாங்களான்னு தெரில. அந்த சாங்கையும் பாதியிலே கட் பண்ணிட்டுக்கிறாங்க. மற்றபடி ஒரு பாட்டு கூட இந்த படத்தில் இல்லை. ஆனால் பிஜிஎம்ன்றது நான் ஏற்கனவே பல ரிவ்யூஸில் சொல்லியிருக்கேன். கீபோர்டும் கிட்டாரும் கையில் கெச்சிச்சின்னு படம் ஃபுல்லாக வாசித்து வைக்கிறதுக்கு பேர் பிஜிஎம் இல்லை. எங்கே தேவையோ அங்கே தான் வாசிக்கணும். அந்த இடத்துல தேவைப்படல, அந்த இடத்துல ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கிறதுனால இந்த படத்தில் இருக்கிற லாஜிக் மீறல்களை பற்றி பெருசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, யாரும் கவலைப்படவும் போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கதை இந்த படத்தோட முடியல. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு தலைவனாக ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரை காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டர் யார், அதில் யார் நடிச்சிருக்காருன்னு படத்தை பார்த்தவங்களுக்கும் சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அநேகமாக செகண்ட் பார்ட்டில் அவருக்கும் கமலுக்கும் தான் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேற அவரை நெகட்டிவ் ஷேடில் காட்டியிருந்தாலும் கதை போகிற போக்கில் அதுக்கப்புறம் அவரை நல்லவராக காமிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, கமல்ஹாசன் கிட்ட அவருடைய பேரை குழந்தை இருக்கும். கமல்ஹாசனுடைய மருமக, அதாவது அந்த குழந்தைக்கு அம்மா கமல்ஹாசனை பார்த்து நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு வேற கேட்குது. இன்னும் எத்தனை படத்தில் தான் இந்த கேள்வியை கமலை கேட்பீங்களோ தெரில. அவர் முதல் படத்தில் தெரிலன்னு சொன்னார். இப்போ சமீபமாக அந்த விஸ்வரூபத்தில் ஐ எம் ஏ ஹீரோ, ஐ எம் ஏ வில்லன் ரெண்டும் சேர்ந்து தான் நான் பதில் சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டால் அவர் பாவம் என்ன தான் பண்ணுவார். அதனால் இந்த படத்தில் அவர் பதில் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அவன் உங்களுக்கு சொல்லுவான் நான் நல்லவனா கெட்டவனான்ட்டு வேற சொல்லிட்டாரு. இதுலேயே தெரியலையா அந்த குழந்தை வளர்கிறதுக்கு இன்னும் 25-30 வருஷம் ஆகும். இந்த படம் செகண்ட் பார்ட்டோடவும் முடிய போகிறதில்ல. இது 3rd 4th வெப் சீரிஸ் மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ இதே மாதிரி இந்த படத்தை எப்படி 3 ஹவர் படம் இன்ட்ரெஸ்டாக போர் அடிக்காமல் எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு சந்தோஷம்தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உருவானதுக்கு காரணமே கமல்ஹாசன் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. அதுக்காகவே இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பும் எதிர்பார்ப்பும் கிரியேட் ஆச்சு. இந்த படத்தோட மேக்கிங்காகவும் ஸ்டார் காஸ்டிங்காகவும் அவங்களோட ஆக்டிங்காகவும் இந்த படத்தோட ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேக்காகவும் நிச்சயமாக இந்த படத்தை எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பிளாக் பஸ்டர் மூவி தான் இது. என்ன ஒன்று, இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் குழந்தைங்களும் இதயம் கொஞ்சம் பலவீனமானவங்களும் இந்த படத்தை பார்க்குறது அவ்வளோ அட்வைசபிளாக இல்லை. அதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோங்களும் இந்த விமர்சனமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா?